என்ன பார்த்தோம்? நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் பார்த்தோம். நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு செக்யூரிட்டி குரூப் இருக்கு. அதை நம்ம எப்படி கவர்ன் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். ஓகே, அதுல நம்ம ஆர்டிபி போர்ட், இன்பவுண்ட் போர்ட்டை எப்படி ஒரு விநெட் வழியா நம்ம பிளாக் பண்ணலாம், எப்படி விநெட் வழியா நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். நேற்று நான் சொல்லும்போது ஒரு விஷயம் மறந்துட்டேன். அதாவது இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்புங்கிறத எந்த லெவல்ல அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல மறந்துட்டேன். ஓகே, ஸோ நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பை நாம விநெட் லெவல்ல அப்ளை பண்ணலாமா, அல்லது சப்நெட் லெவல்ல அப்ளை பண்ணலாமா, அல்லது நிக்காட் லெவல்ல அப்ளை பண்ணலாமா? அதாவது என்னோட கேள்வி உங்களுக்கு புரியணும்னா நான் திரும்பவும் முதல்ல இருந்து இங்க வந்துடுறேன். ஓகே, இப்போ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்க பிக்சர்ல இது இருக்கு. ஓகே, இப்போ எனக்கு ஒரு விஎம் இருக்கு, ஒரு நிக்காட் இருக்கு. ஓகே, ஒரு விஎம் இருக்கு, ஒரு நிக்காட் இருக்கு. ஓகே, இப்போ இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்புங்கிறது நான் இப்ப சப்நெட் லெவல்ல போட்டேன். நான் ஏன் சப்நெட் லெவல்ல போகணும்? ஏன் நான் விநெட் லெவல்ல போட்டு வேலையை முடிச்சிருக்கலாமே? பண்ண முடியுமா? நான் விநெட்டுக்கே செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணிட்டேன்னா விநெட்டுக்குள்ளேயே முடிஞ்சிருக்கும்ல எல்லாமே. இப்படி பண்ண முடியுமா? பண்ண முடியும். விநெட் லெவல்ல பண்ண முடியும். ஓகே, ஸோ விநெட் லெவல்ல செக்யூரிட்டி குரூப் பண்ண முடியாது. பண்ணி புண்ணியம் இல்லை. ஏன் அப்படின்னா விநெட் லெவல்ல நம்ம பண்ணோம்னா ஓகே, நமக்கு கண்ட்ரோல் எங்க வேணும்? இன் டெப்தா தான் வேணும். அதாவது ஒரு சப்நெட்டுக்கும் இன்னொரு சப்நெட்டுக்கு இடையில நம்ம டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணணும். டிராஃபிக் விநெட்டுக்குள்ள வந்துடும். நம்மளோட ரிசோர்ஸ் எங்க இருக்கும்? சப்நெட்ல தான் இருக்கும். விநெட்டுக்குள்ள சப்நெட்டுக்குள்ள தான் இருக்கும். நேரா விநெட்ல இருக்காது நம்மளோட ரிசோர்ஸ். அப்போ நம்மளோட செக்யூரிட்டி லேயர், ஃபர்ஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லேயர் எதுன்னா சப்நெட். ஸோ சப்நெட் லெவல்ல தான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் போட முடியும். அப்படி நம்ம நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் சப்நெட் லெவல்ல போடும்போது நாம ஒவ்வொரு சப்நெட்டையும் நம்ம என்ன பண்ணலாம்? அந்த ரிசோர்ஸை நாம கண்ட்ரோல் பண்ணலாம். இப்படி அப்போ ஒவ்வொரு நெட்வொர்க் செக்யூரிட்டிக்கும் நம்ம என்ன பண்ணலாம். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சப்நெட்னு சொல்லாம நிறைய பேர் சொல்லக்கூடிய இன்னொரு டேர்ம் என்னன்னா டியர். ஓகே, டயர்மாங்க சில பேர் டியர்மாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதை டியர் 1 சப்நெட்னு சொல்லுவாங்க. ஓகே, சில பேர் இதை டியர் 2 சப்நெட்னு சொல்லுவாங்க. சில பேர் இதை டியர் 3 சப்நெட்னு சொல்லுவாங்க. ஓகே, இது ஒரு சில பேர் யூஸ் பண்ற வார்த்தைகள் இண்டஸ்ட்ரியில. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதே ஒண்ணு, இது டியர் 1 சப்நெட், பட் திஸ் இஸ் மை வெப் சப்நெட். This is my tier 2 subnet, but that is called actually app subnet. This is my tier 3 subnet. It is called DB subnet. அப்படின்னு சொல்லுவாங்க. டேட்டாபேஸ் சப்நெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலா எல்லாரும் யூஸ் பண்ற வார்த்தைகள் டியர் 1 சப்நெட், டியர் 2 சப்நெட், டியர் 3 சப்நெட், ஆர் வெப் சப்நெட், ஆப் சப்நெட், டிபி சப்நெட் அப்படின்னு இந்த மாதிரி கான்செப்ட் அவங்க மாத்தி மாத்தி கொண்டு வருவாங்க. ஓகே, ஸோ இது ஒண்ணு. இப்போ இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பை என்ன பண்ணலாம்னா, என்கிட்ட இங்க 2 விஎம் இருக்கு. நான் இந்த கண்ட்ரோலை இந்த நிக்காட் லெவல்லையும் அப்ளை பண்ணலாம். இந்த இடத்துலயும் நான் பண்ணலாம். ஓகே, ஸோ என்னால் என்ன பண்ண முடியும்? கண்ட்ரோல் நிக்காட் லெவல்லையும் என்னால கண்ட்ரோலிங் பண்ண முடியும். ஓகே, ஸோ பேசிக்கா என்ன அப்படின்னா, network security group can apply at the subnet level, can apply at the NICAD level. 2 level of network security group that can be done. Okay. The deeper the level, it overrides the configuration of the upper level. This is the lowest level. So whatever rule you say that allow here, but deny here, it will deny. Okay, you deny here, you allow here, the guy cannot even come in, but anything resources inside that will be allowed. Okay,
ஸோ அதில் நம்ம ப்ரோட்டோகால் பார்த்தோம், ஐபி அட்ரஸ் பார்த்தோம், என்னெல்லாம் பண்ண முடியும்னு பார்த்தோம். அதில் முக்கியமாக ஒன்று இருக்குது, அது பேர் என்ன, சர்வீஸ் டேக்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ரிசர்ச்சில் நாளைக்கு நீங்கள் போய் உட்காந்து நீங்கள் பார்க்கும்போது, இப்போ இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் போனீங்கன்னா, இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்பில் இன்பவுண்ட் ரூல் எடுத்தீங்கன்னா இல்லை அவுட்பவுண்ட் ரூல் எந்த ரூல் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் இந்த ரூலில் இங்கே போயிட்டு கிளிக் பண்ணீங்கன்னா ஓகே சர்வீஸ் டேக்னு ஒன்று இருக்கும். சர்வீஸ் டேக் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் போய் படித்து பாருங்க. படித்து பார்த்துட்டு உங்கள் கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்கலாம், நீங்கள் படிக்கலன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதில் நிறைய கேள்விகள் வரும். ஸோ இதில் நிறைய கேள்விகள் கேளுங்க. அப்போ உங்களுக்கு நான் இதுக்கான டீட்டெயில் நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். ஓகே, சர்வீஸ் டேக்னா என்ன, எதுக்காக சர்வீஸ் டேக் யூஸ் பண்ணுறோம், என்ன பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அந்த சர்வீஸ் டேக்கை, ஓகே அப்படிங்கிறத நீங்கள் இப்போ படிச்சுட்டு வந்து எனக்கு சொல்லுங்க. ஓகே, இப்போ நாம் என்ன பண்ணலாம், இந்த சப்நெட்டுக்கு நாம உள்ள அந்த ரிசோர்ஸ் குரூப் கொண்டு வரலாம். அப்ளிகேஷன் செக்யூரிட்டி குரூப்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, அதை நான் பின்னாடி எடுக்கிறேன். ஓகே, just understand that there's a concept called application security group. Now network security group பொறுத்த வரைக்கும் என்கிட்ட என்ன இருக்கு, வெப் சர்வர் இருக்கு சப்நெட் 1ல, என்கிட்ட சப்நெட் 2ல another application server இருக்கு, இதுல வந்து சர்வர், இதுல வந்து டிபி சப்நெட் இருக்கு. இப்போ நான் வெப் சர்வர் வந்து என்ன பண்ணணும், ஆப் சர்வர்கிட்ட மட்டும் பேசணும், ஆப் சர்வர் வந்து டிபி சர்வர்கிட்ட பேசணும். ஆனா ஆப் சர்வர் வந்து டைரக்டா என்ன பண்ணக்கூடாது, டிபி சர்வர்கிட்ட பேசக்கூடாது. அப்படின்னா அதை நான் எங்கே கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா, இது எல்லாமே ஒரு இடத்துக்குள்ளதான் இருக்காங்க. அப்ப நான் எங்க கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா, நான் நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்ல மட்டும்தான் அதை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்ப நான் என்ன பண்ணணும், allow web server to communicate to app server. Okay, web server can talk to app server and app server can talk to DB server, whereas web server cannot talk to DB server. அதனால அந்த ரூலை நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்ல மட்டும்தான் என்னால் செட் பண்ண முடியும். இந்த டிராஃபிக் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, நம்ம உள்ள வந்தவொடனே இன்பவுண்ட் வரும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ரூல் வந்து ப்ரியாரிட்டி இருக்கான்னு பார்ப்போம். நம்பர் பார்த்தோம் இல்லையா, லோவஸ்ட் நம்பர் டேக் ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி. ஓகே, அந்த நம்பர் படி இந்த நம்பர் வந்து எஸ் தென் இட் ஃபர்ஸ்ட் ரூலான்னு பார்க்கும். ஆமா அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ரூல் எடுத்துக்கிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணும். எக்ஸிக்யூட் பண்ணோம்னா ரூல் வந்து மேட்சா இருக்கான்னு பார்க்கும். ஆமா மேட்ச் அப்படின்னா என்ன பண்ணும், டினையா இருந்துச்சுன்னா அந்த பாக்கெட்டை என்ன பண்ணும், டினை பண்ணி விட்டுரும். அலோவ், அதாவது டினை இல்லை அப்படின்னா அந்த பாக்கெட்டை அலோவ் பண்ணும். ஓகே, அப்புறம் அதே ரூல் வந்து ஓகே லாஸ்ட் ரூலாவது லீஸ்ட் ரூலா இருக்குன்னு பக்கத்துல என்ன பண்ணும், திரும்பவும் நம்ம பாக்கெட்டுக்கு வந்து போயிட்டு திரும்பவும் வந்து அது வந்து கரெக்டா இருக்கான்னு பார்த்து இருந்துச்சுன்னா அலோவ் பண்ணும், இல்லைன்னா அலோவ் பண்ணாது. இதுதான் வந்து ஓவராலா நம்மளுடைய ஃப்ளோ. ஓகே, ஸோ ஜென்ரலா நாம எனி இன்பவுண்ட் அவுட்பவுண்ட் கனெக்டிவிட்டிக்கு நாம யூஸ் பண்றது என்னன்னா, டிஃபால்ட் ரவுட் இருக்கும், அது இல்லாம நம்ம மேல எந்த ரூல் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரிதான் ரவுட் டேபிள்ல இருக்கும். நம்ம நேற்றே உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சேன். ப்ரியாரிட்டி இருக்கும், சோர்ஸ் ஐபி இருக்கும், சோர்ஸ் போர்ட் இருக்கும், டெஸ்டினேஷன் இருக்கும், டெஸ்டினேஷன் போர்ட் இருக்கும், ப்ரோட்டோகால் இருக்கும், அக்சஸ் பாயிண்ட். ஸோ இதுதான் வந்து நாம பார்க்குற நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப்ஸ். ஓகே, any question on here? So when it is VNet level, multiple VNets இருந்தா we are peering base பண்ணி நம்ம connection establish பண்றோம். Within VNet, subnets are default, by default it is connected. Using NSG we are restricting the communication. Correct. Good. இப்போ இது வரைக்கும் நான் எடுத்துட்டேன். இப்போ நீங்க போய் திங்க் பண்ண வேண்டியது எப்படின்னு என்னன்னா, இதான் கொஸ்டின்ஸ். நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் அட்ரஸ் ஸ்பேஸ்னா என்ன, எதனால அட்ரஸ் ஸ்பேஸ் யூஸ் பண்றோம், what is the different between subnet IP address space versus VNet IP address space? Can I have one subnet, a subnet 1 and subnet 2 in the same address space? Is each availability zone we need to create VNet or subnet? Okay, VNet span across region or regional resource. /24 na எவ்வளோ ஐபி, /32 na எவ்வளோ ஐபி. ஓகே,
what is the difference between static IP and dynamic IP? Azure Reserve IP என்ன வரும்? ஓகே, can I use /24 அப்படின்னா அதுல இருக்க எல்லா IP யூஸ் பண்ண முடியுமா? எதுவும் IP ரிசர்வ் ஆகுமா? RFC 19189 என்ன, RFC 65989 என்ன? அப்புறம் பப்ளிக் ஐபியோட SKUல பேசிக்ல என்ன பண்ண முடியும், ஸ்டாண்டர்ட்ல என்ன பண்ண முடியும்? ஓகே, அப்புறம் சர்வீஸ் டேக்னா என்ன? ஓகே, NSG. ஓகேயா? ஓகே, okay, difference between site to site VPN versus point to site VPN. Okay, so anything else? இதெல்லாம் உங்களுடைய homework questions. Okay, so இதெல்லாம் நீங்க திங்க் பண்ணி என்கிட்ட கேட்கணும். நான் உங்களை நானே திங்க் பண்ணி இதெல்லாம் நீங்க திங்க் பண்ணுங்கப்பான்னு சொல்றேன். ஓகே, ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா இதுக்கு நீங்க போய் ரிசர்ச் பண்ணி நீங்க இதுக்கு ஆன்சரை கண்டுபிடிச்சீங்கனாலே உங்களுக்கு நிறைய நாலேஜ் வந்துடும். ஓகே, ஸோ அதனால ட்ரை பண்ணுங்க. ஓகே, கேன் வி மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் டாபிக்?